அதனுடைய கருத்தை நாம் அறிந்தோடு. தப்புவித்தல் என்பது மிக லேசான காரியம் அல்ல. தாவீது ஒரு வசனத்தில் சொல்லும் பொழுது அதை நாம் சற்று பார்ப்போம். அதை வைத்து பார்க்கும் 124ஆம் சங்கீதத்தில் நீங்க வாசிக்கலாம். 7ஆம் வசனத்தை வாசிங்க. 124ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். வேடனுடைய குருவி கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா என்ன செய்தாங்க? தப்பிச்சு கண்ணி தெரித்தது. தப்பினோம் இல்ல, ஆல்மோஸ்ட் இன் டேஞ்சர். ஏதோ ஒரு ஆபத்துல, ஏதோ ஒரு சிக்கல்ல, ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக் கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில இருந்து வெளிவருவதுதான் என்ன? தப்புவித்தல் என்று பார்க்கிறோம். வசனத்தை வாசிக்கிறோம். கண்ணி தெரித்தது, கண்ணில சிக்கியாச்சு. ஆனா கர்த்தர் அந்த கண்ணியை தெரிவிக்க பண்ணி நம்ம என்ன செய்றாங்க? தப்புவிக்கிறார். ஏதோ ஒரு காரியம், ஆபத்தோ, பலவிதமான சூழ்நிலைகளோ, பல இக்கட்டான சூழ்நிலை எல்லாவற்றிலும் உள்ளே உலாத ஒரு நிலைமையில உள்ள போயாச்சு. ஆனா அதுல இருந்தும் தேவன் நினைச்சாருங்க தப்புவிக்கிறார். அதுதான் சொல்லப்படும். இந்த கடைசி நாட்களில் எத்தனையோ காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், சாத்தானால் வைக்கப்படுகிற கண்ணிகள், மனிதனால் ஏற்படுகிற கண்ணிகள், இவையெல்லாம் வைக்கப்படுவதை பார்க்கிறோம். இவை எல்லாவற்றிலிருந்தும் தேவன் நம்ம எப்படி இருக்கிறார்? தப்புவிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் இதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வசனங்களை சொல்ல விரும்புகிறேன். கீழ்ப்பதிலும் நாட்டில் எதெல்லாம் தப்புவிப்பதை குறித்து நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். தப்புவித்தல் என்பது சாதாரண காரியம் அல்ல என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை தப்புவிக்கிறார். இனி என்ன வரங்க? என்ன காரியங்கள் வரப்போகுது தெரியாது. இன்னும் எப்படி சம்பவம் நடக்கும் தெரியாது. எல்லாவற்றிலும் ஆண்டவர் தப்புவிக்கிறார். இந்த தப்புவிக்கிற சொல்லப்படுது. அந்த அவர் என்கிற வார்த்தையை வாசிக்கிறதானா? அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுது தப்புவிக்கிறார். என்ன வரங்க? அவர் என்ற வார்த்தை வந்து ஆண்டவர் யார் என்பதை குறித்து அந்த 9ஆம் வசனத்தில் அவர் எழுதுகிறார். அந்த 9ஆம் வசனத்தை சொல்லிதான் அவர்தான் என்னை தப்புவிக்கிறார். வரங்க தப்புவிப்பார் என்று அவர் எழுதுகிறார். அந்த அவர் யார் என்பதை குறித்து வாசிக்கணும்னா அந்த வசனத்தை வாசிக்கிறோம். மரித்தோரை எழுப்புகிற தேவன். கொஞ்சம் வாய்ப்பு சொல்லுங்க. இன்னொரு முறை எழுப்புகிற தேவன் அல்ல, அது எழுப்ப போகிற தேவன் அல்ல. என்ன தேவன் எழுப்புகிறது? எழுப்புகிற. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை திரும்ப வாசித்தேன். மரித்தோரை எழுப்பினவர் அல்ல, இனி காரியங்களை செய்தல்ல, மரித்தோரை எழுப்புகிற தேவன் என்று எழுதப்பட்ட வார்த்தை வாசிக்கிறோம். அவர்தான் தப்புவிக்கிறார். இனி வரங்க வார்த்தையை ஆழமா உங்களுடைய இதயத்துல நீ பயித்துக் கொள்ளுங்க. வரப்போற நாட்களில் எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் மரித்தோரை எழுப்புகிற தேவன் நம்ம என்ன செய்ய போறாருங்க? தப்புவிக்க போகிறார். வெளிப்படுத்தல் வாசிக்கிறோம். மரித்தேன் ஆனாலும் எப்படி இருக்கிறாரு? சதா காலங்களிலும் உயிரோடு. அது எப்பேற்பட்ட காரியமானாலும் தேவன் நம்மை தப்புவிக்கிற தேவன். மரித்தோரை எழுப்புகிற தேவன். அவர்தான் தப்புவிக்கிறார். எல்லா காரியத்திலிருந்தும் அதை குறித்து வாசிக்க பார்ப்போமானால் அது ஒரு பெரிய நமக்கு சந்தோஷத்தை அனுபவமாய் காணப்படுகிறது. மரித்தோரை எழுப்புகிற தேவன் அவர் தப்புவிக்கிறார் என்கிற காரியம் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்க்கையில் ஒரு பெரிய அனுபவமாக நம்ம பார்க்க முடியும். பெரிய அனுபவம். எப்படி அவர் தப்புவித்தார் என்பதை குறித்து, எப்படி தப்புவிக்கிறார், எப்படி தப்புவிப்பார் என்ற அந்த 3 வார்த்தைக்கும் 3 சம்பவங்களை நான் சொல்லி என் வார்த்தை நான் சுருக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். கடந்த ஆட்களிலே ஆண்டவர் தப்புவித்தார் சொன்னது போல அது ஒரு பெரிய அனுபவமாக நான் பார்க்க முடியும். சாதாரண காரியம் அல்ல. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே மாம்சத்திலே
அவர் வாழ்ந்த நாட்களில் அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம், நன்மை செய்கிறவராக பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக என்ன செய்தாருங்க, சுற்றி தெரிந்தார் என்று எழுதப்படுகிறது. அநேக அற்புதத்தை செய்தார். யோவான் எழுதும் பொழுது அதை இதனால எழுத முடியாது என்று சொல்லுகிறார். ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் நமக்குள்ளே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியிலே 3 பேரை, மரித்தோரை ஆண்டவர் உயிரோடு எழுப்பின சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் அநேக அற்புதம் செய்தார், அநேக காரியம் செய்தார். அதில் 3 பேரை உயிரோடு எழுப்பின சம்பவத்தை வேதத்திலே தேவன் எழுதி வைத்திருக்கிறார், குறித்து வைத்திருக்கிறார். 3 சம்பவங்களும் வித்தியாசமானவைகள். 3 சம்பவங்களும் 3 நிலைமைகளிலே காணப்படுகிற ஒன்று. 3 காரியங்களும் வித்தியாசப்பட்ட காலங்களை குறிக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. இதெல்லாம் எழுதப்படுகிறதுனால் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட தப்புவிக்கிற ஆண்டவர் நம்மையும் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அவர் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. அது சொல்லும்படியாய்த்தான் எழுதப்படுகிறது. முதலாவது நீங்கள் வாசிப்பீர்களானால் மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலே யவீருடைய மகளை தேவன் உயிரோடு எழுப்பினதை நாம் பார்க்கிறோம். அப்படித்தானா? யவீரின் மகளை உயிரோடு எழுப்பின காரியத்தை தான் மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்து கொண்டுகிறோம். ஆண்டவர் ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த யவீரு ஆண்டவரிடத்தில் போய் அவன் சொல்லுகிறான். இந்த சம்பவம் நம்ம எல்லாம் தெரிந்த சம்பவம்னால மிக சொல்ல விரும்பலை. அவன் யவீர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே இயேசுவின் பாதத்தில் விழுகிறான். தன் வீட்டிலிருந்து தன் மகள், அவள் பயங்கரமான வியாதியிலே இருக்கிறாள், மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாள். ஆகவே அவளுக்காக தேவ சமூகத்தில் ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு வருகிறார். இருக்கிற இடத்துல வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அவன் சொல்லுகிறான், 23 என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் என்ன செய்தாங்க வேண்டும். அவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் புறப்பட்டு போகிறார். வழியிலே அங்கே பெரும்பாலுள்ள ஸ்திரீ அங்கே சம்பவம் நடக்கதை பார்க்கிறோம். ஸோ somewhat the time was delayed. கொஞ்சம் நேரங்கள் தாமதித்து விட்டது, அந்த தாமதமாகிறது. அதற்குள்ளாக ஒரு செய்தி வருகிறது. 35ஆம் வசனத்தில் அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலயத்தினுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உங்களுடைய குமாரன் என்ன செய்தான், மரித்து போனான், போதகர் என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். யோசிச்சு பாருங்க. அப்பதான் அந்த நேரத்தில் மரித்து போனவள். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன செய்யாத, பயப்படாதப்பா, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி அவள் வீட்டிலே சென்று கழித்தாகுமே என்று சொல்லி அந்த சிறு பெண்ணை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே வச்சு உயிரோடு எழுப்பினார்? சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். வீட்டில் வைத்து இறந்து கொஞ்ச நேரத்தில் என்ன செய்தார் வச்சாங்க, உயிரோடு. நல்லா அறிந்து கொள்ளும். வீட்டில் வைத்து இறந்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, அப்போ தான் என்ன செய்தாங்க, உயிரோடு எழுப்பினார். இது முதல் சமமாய் பார்க்க முடியும். இன்னொரு சமயத்தை லூக்கா சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே நாயின் என்னும் ஊரிலே நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரத்தில் ஒரு விதவை இருந்தால், அவருடைய மகன் மரித்து போனான், நாயின் என்னும் ஊருக்கு மரித்து போயிட்டான். அப்பொழுது 12ஆம் வசனம் வாசிக்கிறோம், ஊரின் வாசலுக்கு சமீபத்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி என்ன செய்தார்கள், கொண்டு வந்தார்கள். தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான் என்று எழுதப்படுகிறது. அப்ப இங்கே ஆண்டவரை பார்க்கிறோம். பாடையை தொட்டு வாலிபனே என்ன செய்யாங்க, எழுந்திரு என்று சொன்னார். உடனே என்ன செய்யாங்க, உயிரடைந்தான். இவனை எங்க வச்சு உயிரோடு எழுப்பினார்? கல்லறை போகிற வழியில். எங்கே போகிற வழியில்? கல்லறைக்கு கொண்டு போகிற வழியிலே வைத்து அடக்கம் பண்ணார். மரித்து எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியாது, மரித்து உடனே தூக்கி இருக்க மாட்டாங்க. மரித்து பல மணி நேரங்கள் ஆன பின்பு, மரித்து பல மணி நேரங்கள் ஆன பின்பு இவனை கத்தரிச்சாருங்க உயிர். யவீருடைய மகளை மரித்து போன உடனே வீட்டில் வைத்து உயிரோடு எழுப்பினார். இவனை ஆண்டவர் கல்லறைக்கு போகிற வழியிலே மரித்து பல மணி நேரங்கள் ஆன பின்பு உயிரோடு எழுப்பினார்.
மூன்றாவது சம்பவம் எல்லாரும் தெரியும். லாசருவை கர்த்தர் எழுச்சாருங்க உயிரோடு எழுப்பினார். எங்க வச்சு உயிரோடு எழுப்பினார்? கல்லறையில் வைத்து. எங்க வச்சு எழுப்பினாரு? மரித்து எத்தனை நாள் ஆச்சு? இப்ப 4 நாள் ஆச்சு. நல்லா கவனிங்க. 3 சம்பவங்கள். ஒன்று வீட்டில் எழுப்பினார், ஒன்று கல்லறை போற வழியில் எழுப்பினார், மூன்றாவது கல்லறையிலே வைத்து எழுப்பினார். மரித்த உடனே எழுப்பினார், மரித்து 10 மணி நேரங்கள் ஆன பின்பு எழுப்பினார், மரித்து 4 நாளாகி நாரி போன சரீரத்தை உயிரோடு எழுப்பினார். இப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் தான் அவர் தப்புவித்தார். ஹல்லேலூயா. அவர் அதான் சொல்றார், அப்படிப்பட்ட மரித்தோரை எழுப்புகிற தேவன் தான் எங்களை கடந்த நாட்கள் என்ன செய்தாருங்க? தப்புவித்தார். அப்ப என்ன அர்த்தம்? இப்போ வந்த பிரச்சனையானும் சரி, பல நாட்கள் உள்ள பிரச்சனையானும் சரி, இனி கையை விட்டு போயிடுச்சு, இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன காரியமானாலும் சரி, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, இப்பதான் அதுக்குள்ள ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. இல்லை, ஆண்டவருக்கு வருடங்களை குறித்தோ காலங்களை குறித்தோ இடத்தை குறித்தோ ஆண்டவருக்கு எந்த காரியமும் கிடையவே கிடையாது. எந்த இடத்திலும் எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவர் நம்மை தப்புவிக்க முடியும், அவர் நம்மை நினைச்ச முடியும். இது கடந்த காலத்தில் நடந்த ஒரு காரியத்திற்கு அடையாளமாய் பார்க்கிறோம். பெரிய அனுபவம். ஆண்டவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற ஆண்டவர் கடந்த நாட்களை அவர் தப்புவிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் சொந்த போல என்ன பிரச்சனையோ தெரியாது. ஒருவேளை யவீர் மகளை செத்தவொடனே இறந்தா சொல்ல, உடம்புலாம் சூடு இருந்துச்சு அதனால் எழுப்பிட்டான்னு சொல்லலாம். ஆனால் லாசரு அப்படி இல்லை, செத்து போய் இனி அவ்வளோதான் என்று சொல்லுகிற நிலைமை. மார்த்தாள் வந்து சொல்லுகிறார், ஐயோ 4 நாள் ஆயிடுச்சே, என்ன எடுக்கும்? நாற்றம் எடுக்குமே. சாத்தியமற்ற காரியங்கள் அதையும் தேவன் செய்ய முடியும். அவை தேவனால் கூடாத காரியம் இல்லை. அப்படிப்பட்ட ஆண்டவரைத்தான் நானும் நீங்களும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்ம என்ன செய்வாருங்க? நீ வரப்போற நாட்டில் தப்புவிக்கிற தேவன். இதான் அந்த கால்வழி சொல்ல, தப்புவிக்கிற தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கடந்த நாட்டில் மரணத்தின்படி தப்புவித்தார். எந்தெந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட நிலைமையில தப்புவித்தார், அவர்களை திரும்ப ஜீவனை கொடுத்தார். அதே ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அதே காரியத்தை செய்வதற்கு அவர் என்ன பிரச்சனையாலும் சரி, சொல்ல இப்போ வந்த பிரச்சனையாலும் சரி, பல ஆண்டு உள்ள காரியமானாலும் சரி, எந்த காரியமாக தெரியாது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நன்றாய் அறிந்து கொள்ளும். கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளும். அவரால் கூடாத காரியம் ஒன்றில்லை, அவர் நிச்சயமாய் செய்வார் என்ற விசுவாசத்தோடு அவரை பற்றிக் கொள்வோமானால் நான் சொல்ல, கர்த்தர் மகத்துவமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஹல்லேலூயா. நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அருமையானவர்களே, தப்புவித்தார் கடந்த நாட்களில். ரெண்டாவது, அவர் என்ன செய்கிறாருங்க? தப்புவிக்கிறார். என்ன செய்கிறார் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ தப்புவிக்கிறார். இன்னைக்கும் அன்னைக்கு செய்தார் என்றல்ல, இன்றைக்கும் அவர் என்ன செய்றாருங்க? தப்பு. அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு காரியம். கடந்த காலத்தில் நடந்த காரியம் நமக்கு ஒரு பெரிய அனுபவத்தை சுட்டி காட்டுது. அவங்களுக்கு நடந்த காரியங்கள் அனுபவமாக சொல்லப்பட்ட காரியங்கள். இப்பொழுது ஆண்டவரை தப்புவிக்கிறார் என்கிற ஒரு காரியம் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை உண்டாக்குற ஒரு காரியம். காரணம், அவர் எனக்கு எல்லா காரியம் வந்தாலும் இப்போ என்ன செய்வாருங்க? தப்புவிக்கிறார். அதெல்லாம் பைபிளில் கடந்த கால அற்புதங்கள் எழுதப்பட்டது உண்மை. ஆனால் அதே அற்புதத்தை கர்த்தர் இன்றைக்கு செய்ய வல்லவர். இவர்கள் வாசிக்கிற இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் எப்படிப்பட்டவர்? மாறாதவர். எல்லாம் மாறி போகலாம், அவர் இன்றைக்கும் மாறாதவர். இன்றைக்கும் அவர் தப்புவிக்கிறவர் தான். இந்த நாளிலுமே தப்புவிக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் எல்லா தீங்குக்கிழமை தப்புவிக்கப்பட முடியும். அதை தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். முதல்ல கடைசி வசனத்துக்கு வந்துட்டு பிறப்பினால் முன்னால் வரவிறேன். 27ஆம் வசனத்தில் ராஜா சொல்லுகிற வார்த்தை, தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும். என்ன சொல்லப்படுகிறது? தப்புவித்த அவரே எப்படிப்பட்டவர் சொல்லப்படுகிறது? தப்புவிக்கிறவர்.
தப்புவித்தார் என்றல்ல. ராஜா நல்லா சொல்ல வார்த்தையை பாருங்க. தப்புவித்தவர் உண்மைதான், ஆனா தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவர். இந்த காலில் அந்த வார்த்தையை தான் அழுத்தமா சொல்ல முடியும். கர்த்தரே நம்மை தப்புவிக்கிறவர். ஹல்லேலூயா. அவரே நம்மை தப்புவிக்கிறவர். அவர்தான் தப்புவிக்கிறவர். 6ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் தெரியும். நம்ம சம்பவத்தை ஏற்கனவே சில வாரங்கள் முன்னாடி இந்த வார்த்தையை நான் பேசினேன். பிரயாசத்தை பற்றி பேசும்போது சொன்னேன். நான் ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்று கீழுள்ளவர்கள் சட்டம் போட்டு ராஜாவுக்கு தெரியாம கையெழுத்தை வாங்கி எல்லாவற்றையும் பிரகடனப்படுத்தி விட்டார்கள். தானியேலை மாட்டிக்கொண்டான். தானியேல் ராஜாவுக்கு மிக விருப்பமானவன். தானியேல் தன்னுடைய வழக்கத்தை மாற்றவில்லை. ஜெபிக்கிறவருடைய தன்மையை அவன் மாற்றியமைக்கவில்லை. எப்பொழுது போலவே இதை செய்தான். ஆனால் ராஜா இப்போ என்ன செய்யறான்? 14ஆம் வசனம் வாசிங்கன்னா, ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கும் அவன் தன் மனதை அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவித்ததற்காக, அவர் எதுக்காக? தப்புவிக்கிறதற்காக அவன் என்ன பண்ணானா? பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். தப்புவிக்கிறதுக்காக பிரயாசப்பட்டான். என்ன தூரத்தில் பிரயாசப்பட்டான். ஆனால் அவனுடைய பிரயாசம்னா என்ன செய்யல இல்லை. ஆனால் ராஜா சொல்லுகிறான், கர்த்தர் அவரே தப்புவிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா அறிந்து கொள்ளுங்கள். காலவேளையிலே நீ பல காரியங்கள் உலகத்தை நம்ம சந்திக்க போகிறோம். பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை முன்னாய் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் நான் நீங்கள் தைரியமாய் நாட்டில் இருக்கும். ஆனால் அவரே தப்புவிக்கிறவர் என்கிற எண்ணம், அந்த அழுத்தமான காரியம் உள்ளத்திலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இனி வளர்த்து வரப்போகிற எந்த காரியத்துக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தப்புவிக்கிறவர், அவரே தப்புவிக்கிறவர். ராஜா தப்பிக்க பிரயாசப்படுகிறார். எப்படியா என்ன தப்பித்தோட வேணும் அவருடைய கரங்கள் இருந்து என்று சொல்லி. ஆனால் அவள் சொன்ன காரியம், ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதையும் மாற்றப்படக்கூடாது. மேதிய பெர்சிய சட்டத்தின்படி ராஜா மிக துயரமானவன், மிக துயரமாக இருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, 16ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கணும். ராஜா சொன்ன காரியத்தை, பிரஜாதியான ராஜா சொன்ன காரியத்தை நான் சொல்கின்றேன். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை என்ன செய்வாருங்க? தப்பிப்பார். பாருங்க, அவனுக்கு இருந்த ஒரு நம்பிக்கையை பாருங்க. அவனுக்கு என்ன ஒரு அறிந்து கொள்ளுதல், இந்த ஆண்டவர் தப்புவிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. தப்புவிக்கிற கர்த்தர், தப்புவிக்கிற தேவன் சொல்லி அனுப்புறான். நான் உன்னை தப்புவிக்கப்படியா பிரயாசப்பட்டேன், என்னால் ஒன்று முடியல, என்னுடைய பிரயாசம் தான் முடியலப்பா, ஆனால் உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். உள்ள போட்டாச்சு. ராத்திரிலாம் தூங்கல. காலையிலே வந்து ராஜா கேட்கிற பாருங்களேன். 20ஆம் வசனத்தில் ராஜா கிபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நிடவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவனை சிங்கங்களின் கைக்கு தப்புவிக்க எப்படிப்பட்டாரா இருந்தாரா? தப்புவிக்க. அங்கேயும் பார்த்தீங்களா? அப்போ அவனுக்கு பெரிய ஒரு ட்ரஸ்ட் என்னன்னா, இந்த ராஜாவுக்கு நிச்சயமாய் இவனை ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? தப்புவிக்கிறவர். அதனால தான் அவன் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறான், தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே என்ன செய்வர்? தப்புவிக்கிறவர். இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலும் தப்புவிக்கிறவர் அவர். ஏதோ கடந்த நாட்டில் மற்றவர்களை தப்புவித்தார்கள். தாவீதை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்தவர் அல்ல, அவர் மாத்திரம், அது மாத்திரம் அல்ல, இன்றைக்கு நம்மையும் தப்புவிக்கிறவர். எல்லாவற்றையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்களை வைத்திருந்தார். எல்லாருடைய கட்டுப்பாடுல வேதம் சொல்லுது, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று என்று எழுதப்படுகிறது. அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று. ஆண்டவர் பெரிய காற்று வீசினா என்ன செய்யுமா? அவர் சொன்னோன்னு என்ன செய்தாங்க? வீசுகிறது. அவர் சொல்படி தான் எல்லாம். So God is in control. தேவன் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். அவருக்குள்ளே வைத்திருக்கிறார். அவருடைய கட்டுப்பாடு தான் நடக்குது. அவர் தான் சொல்றாரு. அவர் தான் சிங்கங்களின் வாயை கட்டினாரு. இன்னைக்கு யார் யார் வாயை கட்டணுமோ அவரால் கட்ட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை தப்புவிக்கிறவர். பெரிய சந்தோஷம், நமக்கு மகிழ்ச்சியான ஒரு காரியம். இன்னைக்கு எந்த மனிதன் தப்புவிக்க முடியாது.
தேவன் ஒருவரே தப்புவிக்கிறவர். சொல்லும் போல நீ வரப்போகிற காலங்கள் மிக கொடிய காலங்கள். சாத்தானுடைய கண்ணிகள், மனிதனுடைய கண்ணிகள், பல காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றின் மத்தியிலும் நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய முயற்சி அல்ல, நம்முடைய புத்திசாலித்தனம் அல்ல, கர்த்தரே நம்மை தப்புவிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆவே அவர் தப்புவித்தார், இப்ப தப்புவிக்கிறாரு. இனி என்ன செய்வாராங்க? தப்புவிப்பார். அந்த ஹிஸ்டரி முடிஞ்சு விடல. அவர் அதோடு காரியங்களை முடிவடைமையாய் பண்ணவில்லை. இனி வரப்போற நாட்களில் கர்த்தர் நம்மை தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார். அவே இந்த காலவெளியிலே அந்த ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கொள்ளும். மரித்தோரை எழுப்புவது அவ்வளவு வல்லமுள்ள கர்த்தர். அந்த அவர்தான், அவர் 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 எழுதுகிறார். அவர் தான் என்ன தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவர் மேலே எப்படி இருக்கிறோம்? நம்பிக்கையாக இருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை அவர் மேலே இருக்கணும். நம்பிக்கை. தானியேலுக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. யோசிச்சு பாருங்க, தானியேலை போடும்படியாய் கையெழுத்திட்டு அந்த ராஜாவுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. அவன் தப்புவிக்க பிரயாசப்பட முடியல. ஆனாலும் நீ ஆராதிக்கிற ஆண்டவர் தப்புவிப்பார். அந்த வசனத்தில் திரும்ப திரும்ப தான் சொல்லப்படுகிறது. அந்த 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறாரு, நீ இரவும் பகலும் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். திரும்ப கேட்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கன் தைக்கு போய்க்க வல்லவரா. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உண்மையாய் பற்றி கொண்டிருக்க வேணும். ஆண்டவர் தப்புவிப்பான்னு சொன்னால் ஏதோ கத்தரை என்னைக்கோ ஒரு நாள் தேடி அப்படி இப்படி வாழ்கிற வாழ்க்கை அல்ல. இடைவிடாமல் தேவனை பற்றி. அதனால தான் நாட்களில் கத்தர் அதிகமாக தேடணும், அதிகமாக ஜெபிக்கணும், தேவனை பற்றி கொள்ள வேண்டும், தேவனும் நெருங்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்க காரணம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை தவிர வேறு ஒருவராலும் தப்புவிக்க முடியாது. நான் பின்னால் கடைசியில் அந்த வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். தேவன் தான் தப்புவிக்கிறவர். அவரை இடைவிடாமல் ஆராதிக்கிற அவரை தொடர்பரோடு நெருக்கமான உறவை வைத்திருக்க வேண்டும், விடாப்புடியாய் பற்றியிருக்க வேண்டும், அவரோடு நாம் நெருங்கிய தொடர்பில் இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். சொல்ல போல ராஜா கட்டளையிட்டவன், அவன் தான் கட்டளை ஓட்டான், மாற்றிடலாம். ஆனால் அவனாலேயே என்ன செய்யலை? தப்பு வைக்க முடியல. அவனாலே தப்பு வைக்க முடியல. அதுதான் அவன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான். நான் தப்பு வைக்க முடியாது ட்ரை பண்ணேன்ப்பா, நான் தப்பு வைக்க முடியாது முயற்சி பண்ணினேன், எல்லாம் ஃபெயிலியர். ஆனால் நீங்களே விடாமல் ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னை தப்பு வைப்பார். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்பு வைத்த அவரே தப்பு வைக்கிறவர், வேறு ஒருவரும் இல்லை. அதை கிளியர் அவன் தெளிவுபடுத்தவன் சொல்கிறதை பார்க்கிறோம். அவே இந்த நாட்கள் சொன்ன போல நம்முடைய திறமையோ முயற்சியோ நம்முடைய புத்திசாலித்தோ அதெல்லாம் இருப்பது நல்லது. அதனால் நம்ம தப்பிடலாம் நினைக்க வேண்டாம். இல்லை, தேவன் நம்மை தப்பு வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரே நம்மை தப்பு வைக்கிறவர். அதை எண்ணும் பொழுது நமக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை நாம் பின்பற்றுகிறோம், அவரை கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அதான் பெரிய பாக்கியம். தொடர்ந்தவரை இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும், இடைவிடாமல் அவரை பற்றி கொள்ள வேண்டும், அவரோடு நெருக்கமான உறவை வைத்திருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை காலம் மாத்திரம் வந்து கர்த்தரை இங்கே பாடி துதிக்கிறதல்ல, ஒவ்வொரு நாளும் ஒரு நிரந்தரமான உறவை தேவனோடு வைத்திருக்க வேண்டும். ஜெபத்தில் வேத வாசிப்பிலும் அவரோடு நல்ல நெருக்கமான ஐக்கியத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி சொன்னால் இந்த உலகத்தில் எத்தனை காரியங்கள் வந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு பெரியும் என் ஆண்டவரனை தப்பு வைக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எதை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதத்தில். அதனால ஆண்டவர் சொன்னார், ஆபத்திற்கு பயப்படாமல் எப்படி இருப்பான்னு சொல்லப்படுகிறது? அமைதியாக இருப்பான். ஆபத்து வரப்போ ஆபத்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆவிக்குரிய மண்டலத்தில் எதிர்பார்ப்புகள் இல்லை. ஏன்? கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். ஆண்டவருடைய வார்த்தையின் நிறைவேறும் நாட்களில் வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவே அப்படி நிறைவேறும் சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும். அதில் பயங்கரமான ஒரு காரியம், ஆபத்துகள் நேரிடும் என்று சொல்ல கேட்டேன்னு வாசிக்கிறோம். நமக்கு எந்த காரியம் வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என் ஆண்டவரனை தப்பு வைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன், அது நல்ல ஆராதிக்கிற, இடைவிடாமல் ஆராதிக்கிற தானியேலுக்கு தெரியும். ஜெபித்தான், முன்னேறம் ஜெபித்தான், தன்னுடைய வேலையின் மத்தியிலும் காரியத்தை கத்த விடவில்லை, ஆராய்த்தான். இன்றைக்கு நாட்களில் நம்மளை கத்தரை விடாப்படியாக பற்றி கொள்வோம்.
விடாப்பிடியாக பிடித்துக் கொள்வோம். அவர் நம்மை ஆராதிக்கிற தப்புவிக்கிற தேவன். மூன்றாவதாக அவர் தப்புவிப்பார் என்று வாசிக்கிறோம். தப்புவிப்பார். ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிற தேவன். தப்புவிப்பார், நிச்சயமாய் தப்புவிப்பார். அதை 3ஆம் அதிகாரத்தில் தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நான் வாசிக்க முடியும். நமக்கு தெரியும், ராஜா ஒரு பெரிய சிலையை நிறுத்தி எல்லாரும் வணங்கும்படி செய்கிறான். ஆனால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அதை வணங்கவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். உன்னோடு மற்றவர்கள் சொன்னார்கள் 12ஆம் வசனத்தில், பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை என்ன செய்யறதில்லை, மதிக்கிறதில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் என்ன செய்தார்கள், இருக்கிறார்கள் என்றார்கள். ராஜாவுக்கு பயங்கரமான கோபம். இப்போ திரும்ப ஒரு சான்ஸ் தரான். நீ செஞ்சது மெய்தானா? 15ஆம் வசனம் வாசித்தோமா, இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகல வார்த்தைகளின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களானால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையை நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற இதான் சான்ஸ். நீ சாத்தானுடைய கங்கன் அதுதான், பிசாசுடைய அறைகோல் அதுதான். யார் உங்களை தப்புவிப்பார் பார்ப்போம். உங்களோட வேலை பார்க்குறவங்க சொல்லலாம், உன் நண்பர்கள் சொல்லலாம், வீட்டார் சொல்லலாம், யார் உங்களை தப்புவிப்பார், எப்படி தப்பிக்க போறீங்க பாப்பாம். அதான் சொல்றான், உன்னை என்னுடைய கைக்கு தப்பிக்க போகிற தேவன் யார்? அழகா சொன்னார்கள் 17ஆம் வசனத்தில், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க, ஃபியூச்சர் டென்ஸ், கடந்த காலம், வரப்போகிற நாட்டில் பற்றி சொல்றார். தப்புவிக்க எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? வல்லவர். தப்புவிப்பார். என்ன பிரச்சனை வந்திருக்கிறது, எரிகிற அக்கினி சூளையை போடக்கூடிய சூழ்நிலை, பயங்கரமான ஒரு தீமைக்குள்ளே போகக்கூடிய ஒரு காரியம். இவங்க என்ன சொன்னார்கள், யார்ப்பா தப்புவிப்பா? நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களை நினைச்சு வாருங்க. இங்கே நீங்க பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் நினைச்சு வாருங்க, தப்புவிப்பார். இந்த நாட்டில் கத்தர் அதிகமாய் பற்றிக்கொள்ளும், ஆண்டவருக்குள்ள அதிகமாய் வேறு கொள்ளும், தேவன் அதிகமாக பிடிச்சு கொள்வோம். இப்படி பிடித்து கொண்டோமானா நமக்கு ஒரு பெரிய காரியம். நாம் எதற்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கதற வேண்டிய அவசியம் இல்லை, ஆபத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் தைரியமாய் சொன்னார், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். என்ன வந்தாலும் ஃபியூச்சரில் என்ன காரியம் நடந்தாலும் சரி, அதை பற்றி நான் யோசிக்க போறதில்லை, அதை பற்றி நான் நடக்க போறதில்லை. எங்களை அவர் தப்புவிக்கிற தேவன். காலவெளியிலே கர்த்தரை ஆராதிப்பது என்பது இந்த உலகத்தின் காரியத்துக்கு மாத்திரமல்ல, ஏதோ ஒரு ட்ரெடிஷனாக பாரம்பரியமாக செய்யல, இல்லை. நீ வரப்போகிற நாட்களில் இந்த ஆராதிக்கிற தேவன் தான் நம்மை தப்புவிக்க போகிறார். ஹல்லேலூயா. இப்போ தப்புவிக்கிறார், இனிமேல் நினைச்சு வராங்க தப்புவிப்பார். என்ன காரியங்கள் நமக்கு முன்னால் வைக்கப்படும் நமக்கு தெரியாது, எப்படி ஒரு சூழ்நிலை வரப்போன்னு தெரியாது, என்னென்ன காரியங்கள் எங்கெங்க எப்படி நடக்க போன்னு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், நாங்கள் நம்ம ஆராதிக்கிற தேவன் என்ன வந்தாலும் தப்புவிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவரால் தப்புவிக்க முடியும். சின்ன சின்ன காரியங்களை சிக்கிக்கொள்கிற நிலைமை பார்க்கும். பல கண்ணிகள் வைக்கப்படுகிறது. இதே வார்த்தையை தான் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்க்கிறோம். இந்த 3 பேரும் சொன்ன அந்த வார்த்தையை தான் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் தாவீது சொல்லுகிற ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். நமக்கு தெரியும், தன் சகோதரரை பார்க்கும்படியாய் யுத்த களத்திற்கு வந்த தாவீது கோலியாத்துடைய அறைகோலை கேட்டான். நான் அவனோடு யுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி தைரியமாய் நின்றான். ராஜா அவனை டிஸ்கரேஜ் பண்ணினான். இல்லை, அப்பொழுது அவன் சொன்ன
ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம் 37 வசனத்தில், பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கு நினைச்சு வாருங்க தப்புவிப்பார். இட்ஸ் நாட் எ ஈஸி திங், சாதாரண காரியம் இல்லை. தாவீதுடைய நம்பிக்கையை பாருங்கள். இந்த நம்பிக்கை தான் கர்த்தர் அந்த காலவெளியிலே எனக்கு உங்களுக்கு தரும்படியாய் விரும்புகிறார். கோலியாத் நின்று கொண்டிருக்கிறான். முழு இஸ்ரவேல் ராணுவம் எல்லா சகல ஆயுதங்களுடையவர்கள் பயந்து ஓடுகிறார்கள். ஆனா தாவீது யுத்த வீரன் இல்ல, ஆடுகளை மேய்ப்பவன், சுரமண்டலத்தை வாசிப்பவன், அவ்வளவுதான். வேற ஒரு பெரிய காரியம் தெரியாது. அவன் தேவன் மேல உள்ள நம்பிக்கையில சொல்லுகிறான், அப்பா இந்த பெலிஸ்தருடைய கைக்கு அவர் நினைச்சு வரன தப்புவிப்பார், தப்புவிப்பார், தப்புவிப்பார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் கோலியாத்தை போன்ற எத்தனையோ பிரச்சனை நமக்கு முன்னாடி எழும்பி வரலாம், எத்தனையோ சவால்கள் வைக்கப்படலாம். ஆனால் அந்த காலவெளியிலே கடந்த காலங்களில் தப்புவித்த ஆண்டவர், இப்போ தப்புவித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் நீ வரப்போற நாட்டில் என்ன வந்தாலும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. அவைதான் அவன் ஆபத்திற்கு பயப்படாமல் எப்படி இருப்பான்? அமைதியா இருப்பான். ஐயோ தேசத்தில் அப்படி வந்து விட்டது, இந்த காரியம் நடக்குது, அந்த காரியம் நடக்குது. இல்லை, எதுவும் நடக்கும். நடக்க போகிறதை நம்மால் நிறுத்த முடியாது. சம்பவிக்க போகிற சம்பவங்களை நம்மால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் அந்த மத்தியிலே வாழ்கிற நம்மை நமக்கு ஒரு பெரிய நிச்சயம், எங்களை அவர் நினைச்சு வாருங்க தப்புவிப்பார், தப்புவிப்பார். இந்த நம்பிக்கை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். பவுலுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் சொல்லும் பொழுது தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை என்ன செய்யல? இல்லை. மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம், இனி அவ்வளவுதான் அவுட் என்று சொல்லுகிற நன்மை. ஆனாலும் இந்த மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருந்தோம். ஐயா அவர்களை தப்புவிச்சாரு, இப்ப தப்புவிக்கிறாரு, இனி என்ன வந்தாலும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. என்ன காரணம்? அந்த காரியங்களோடாய் அனுபவத்தினுடையாய் போனதுனால சொல்லுகிறார். ஸோ அந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையில் மருந்து கொள்ளுவோம். நீ வரப்போகிற காலங்களில் கர்த்தர் நம்மை தப்புவித்தார், கடந்த நாட்களில் தப்புவித்தார், இப்பையும் தப்புவித்து கொண்டிருக்கிறாரு. இனி வரப்போகிற காலத்திலும் அவரை நினைச்சு வராங்க தப்புவிப்பார். நாம் எதற்கு பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. தாவீதை போல நான் சொல்ற கோலியாத்தை போன்ற பல காலம் வரலாம், எத்தனையோ காலம் சாதிக்க முடியாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் தாவீதுக்கு அந்த நம்பிக்கை, அவர் என்னை தப்புவிப்பார், அப்பா என்னை தப்புவிப்பார், நிச்சயமாய் தப்புவித்தார் ஆண்டவர். அந்த பகுதியுடைய முடிவெல்லாம் பார்த்தா ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நோக்கி எப்படி தப்புவிப்பார் தெரியாது, அவருடைய வழிகள் நமக்கு தெரியாது. நம்ம என்ன யோசிச்சிருப்போம், ஆண்டவரே ஒரு பெரிய புயல் மழை என்ன செய்யட்டும், பயங்கரமாக பெய்யட்டும், அக்கினி என்ன செய்யட்டும், அப்படியே அவிஞ்சு போட்டு நினச்சிருப்போம். இல்லை, அவர் தப்புவிக்கிறவர் எப்படி என்ன செய்வாங்க? தப்புவிப்பார். ஏன் தாவீது சிலர் கேட்பாங்க, ஏன் தானியேலை சிங்கக்குழியிலே போடாமல் காப்பாற்றிருக்கலாம்ல? காப்பாற்றிருக்கலாம், அவரால் முடியும். ஆனால் தப்புவிக்கிற ஆண்டவர் சிங்கத்தின் வாய்க்கு போய் என்ன செய்யட்டும், வரட்டுன்னு விட்டுருக்கிறார். நீ சில பிரச்சனை வழியாக போகலாம், கஷ்டத்தின் வழியாக போகலாம், நெருக்கத்தின் வழியாக போகலாம். ஏன்? ஆண்டவர் தப்புவிக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில உணர்ந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த பிரச்சனையை வராமல் பாதுகாத்துக்கலாமே, இதே தடை பண்ணியிருக்கலாமே, இப்படியே நினைப்பார். இல்லை, அதன் வழியாய் சென்று ஆண்டவனை தூக்கி தப்புவிக்கிற ஆண்டவர். அவே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு பவுலுக்கு இந்த நிச்சயத்தை போல, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நம்பிக்கையை போல, தானியேல் நம்பிக்கை போல தேவன் மேல இடைவிடாமல் நம்பிக்கையாக இருப்போம். அவரை பற்றிக் கொள்வோம், இடைவிடாமல் அவரை ஆராதிப்போம், அவரோடு நெருக்கமான உறவை கொள்ளுவோம். அவசியம் இல்லை. எதுக்கெல்லாம் தப்புவிக்கிறார் என்பதை குறித்து சில வசனத்தை சொல்லி நான் முடிக்க முடியாய் நான் விரும்புகிறேன். 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் எதிலிருந்தெல்லாம் தப்புவிக்கிறார் என்பதை குறித்து எழுதப்படுகிறது, வாசிங்க. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை என்ன செய்வேன்? தப்பு. என்ன ஆபத்துக்கள் வந்தால் ஆபத்தே வராதல்ல, ஆபத்துக்கள் ஏறிடுகிறது, எத்தனையோ காலம் ஏற்படுகிறது. ஆனால் கர்த்தர் அந்த ஆபத்தில் நம்ம கூடவே இருந்து என்ன செய்யாருங்க? தப்புவிக்கிறார். கடந்த காலங்களில் கொஞ்சம் திரும்பி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ தீமைகள் ஏற்பட்டது. இன்றைக்கி நானும் நீங்களும் இந்த இடத்துல கர்த்தரை ஆராதிக்கிறோம், கூடி வந்திருக்கிறோம் சொன்னால் தேவன் நம்மை தப்புவித்ததுனால நாம் அங்கே இருக்கிறோம். ஹல்லேலூயா. இல்லை இன்றைக்கும் அழிந்து போயிருக்க வேண்டும். ஆபத்தில் அவரே கூட இருக்கிறார். யாரு கூட இல்லை? நம்ம கூட ஒரு நிமிஷம் தான், கண்முடி முடிக்கும் தான். காரணம் தெரியுமா?
அவர் தப்புவித்தார். இனி இப்பயும் தப்புவிக்கிறாரு, இனியும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. அவர் கூட இருந்து இப்படிப்பட்ட ஆண்டவரை அநேகர் தேடுவதற்கு, ஜெபிப்பதற்கு, வேத வாசிப்பதற்கு நம்ம கஷ்டப்படுறோம். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ வருத்தப்படுறோம். ஆராதிப்பு ஆண்டவருக்காய் வாழ்வதற்கு அதை பெருசாக நினச்சி அதை பெரியதான் இல்லை. ஒரு நாள் வரப்போகிறது, மனிதரால் தப்பு வைக்க முடியாத நிலைமையில் மாட்டிக்கொள்ள முடியும், பெரிய கஷ்டம். ஆனால் இன்னைக்கு நானும் நீங்களும் ஆபத்தை சொல்ல, நானே அவனோடு நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவன் நோக்கி ஜெபிக்கும், நானே அவனோடு இருந்து அவனை தப்பு. அதைத்தான் ஆண்டவர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்துக்கு செய்தார். அக்கினி சூளைகளை உள்ளே போடப்பட்ட வழியிலே 4வது நபராய் அவரோடு கூட உழவினார். ஹல்லேலூயா. அவரோடு கூட இருந்ததை பார்க்கிறோம். தனியா இருக்கவில்லை, வேற எது காரியத்தை செய்யல. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவரோடு கூட 25வது தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கிறோம். அதற்கவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே என்ன செய்கிறேன், அவரோடு கூட அந்த 3 பேரோட இவரை செப்போர் 4வது ஆளாய் கூட இருந்து ஆண்டவர் தப்புவிக்க பண்ணார். அந்த ஆண்டவர் தான் நம்ம ஆராதிக்கிறோம், அவரைத்தான் நம்ம பின்பற்றுகிறோம். ஆபத்தில் நம்மோடு இருந்து தப்புவிக்கிறார். 144ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் வாசிங்க. பொல்லாத பட்டயத்துக்கு என்ன செய்றாருங்க, தப்புவிக்கிறவர். அந்த வார்த்தையை வாசித்து கொண்டது, இந்த பட்டயம் என்கிற அந்த வார்த்தையின் உள்ளத்தை வந்தவொடனே ஆண்டவர் நீதிமொழி ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். பட்டயத்துக்கு தப்புவிக்கிறவர். என்ன பட்டயம்? நீதிமொழி 12:18 வாசிங்க பார்ப்போம். பத்தே குத்துகள் போல். சில பேச்சா எப்படி வருது, சத்தமா சொல்லுங்க. பட்டயம் போல, பட்டயம் போல சிலர் பேசுறதெல்லாம் வெட்டு தான் நாம் சந்திக்கிற இடங்கள்ல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட பட்டயத்துக்குள்ள பேசினாலும் அதுக்கு தவிர நம்மை தப்புவிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றாங்க, அவன் போய் விழுந்தா கருணாக்காரன் சொன்னா அப்படியே என்ன செய்ய நடக்கும், அதனால வாயில விழாதனுவாங்க. எவன் வாயில விழுந்தாலும் பரவாயில்ல, தப்புவிக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. பட்டயத்துக்கு என்ன செய்வாங்க, தப்புவிக்கிறவர். நாவின் வார்த்தைகளுக்கு நம்மை தப்புவிப்பார். ஐயோ சொன்னதுனால இப்படி ஆயிடுச்சு. நோ, தேவனுடைய பிள்ளைகள் அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர்மை நாவின் பட்டயங்களுக்கு தேவனமை தப்புவிக்கிற கர்த்தர். 91ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்ன செய்வாங்க, தப்பு. வேடனுடைய கண்ணி நமக்கு அறியாமல் விரிக்கப்பட்ட கண்ணி. வேடர்கள் அப்படிதான் பிடிக்கிறார்கள். மிருகத்தை பிடிக்கும் பொழுது அல்லது பறவைகளை பிடிக்கும் பொழுது அதற்கு இஷ்டமான காரியத்தை போடுகிறார்கள். வலையை விரித்து விடுவார்கள் கண்ணுக்கு தெரியாமல். அதில் தானியங்களை சிதறப்படுகிறார்கள். பறவையிலிருந்து உட்கார்ந்த உடனே கண்ணி என்ன செய்தாங்க, மாட்டிக்கொள்ளுகிறது. அதை போல இன்னைக்கு சத்துரு அல்லது மனிதர்கள் மாட்டிக்கொள்ள முடியாத பல கண்ணிகளை விரிக்கிறார்கள். பல விதங்களில் கண்ணிகள் விரிக்கப்படுகிறது. நமக்கு தெரியல, நமக்கு அறியும். ஆனால் அந்த கண்ணிகளுக்கு எல்லாம் கர்த்தர் விலைக்கு நம்மை தப்பு வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ மனிதர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ சிக்கி இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்வது போல நமக்கு தெரியாது. போகிற இடத்துல, வேலை ஸ்தலத்தில், வீட்டில், போகிற இடங்களில் சத்து நமக்காய் விதிக்கிற கண்ணிகளையும் அறியோம். மனிதர்களால் விரிக்கப்பட்ட கண்ணிகள் உண்டு, மனிதர்கள் கண்ணிகளை விரிக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்மை அப்படிப்பட்ட கண்ணிகளுக்கெல்லாம் என்ன செய்றாருங்க, தப்பு வைக்கிறார். தாவீதில் சிக்கிக்கொண்டேன்னு சொல்கிறான். கண்ணில் சிக்கிட்டான், ஆனால் கண்ணி தெரித்தது. நாம் என்ன செய்தோம், தப்பினோம்.
கடைசி வரைக்கும் அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு கர்த்தரை பாதுகாத்தார். முடியாது என்று சொல்லவில்லை, கர்த்தரை தப்புவித்தார். அதான் அந்த தப்புவிக்கப்படுகிற நிலைமை. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலே தப்புவிக்கிற ஆண்டவரை பற்றிக்கொள்ளும். அதான் மிக முக்கியம். இந்த காலவெளியில் சொல்ல விரும்புகிற காரியம், தப்புவிக்கிறவர் நிச்சயமாய் தப்புவிக்கார். 107 சங்கீதம் 20 வாசிப்போம். அழிவுக்கு என்ன செய்யறாருங்க? தப்புவிக்கிறார். தேசத்தில் எத்தனையோ அழிவுகள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் பலவிதமான அழிவுகள் ஏற்பட போகிறது. ஆனால் தேவன் இந்த அழிவுகளெல்லாம் விலைக்கு நம்மை தப்புவிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அழிவுக்கெல்லாம் விலைக்கு தப்புவிக்கிறார். அழிவுக்கு விலைக்கு தப்புவிக்கிறார். அந்த ஆண்டவரை தான் ஆராதிக்கிறோம், அந்த ஆண்டவரை தான் பற்றி கொண்டிருக்கிறோம். அழிவுக்கு விலைக்கு தப்புவிக்கிற ஆண்டவர். இந்த ஆண்டவரை பற்றி கொள்ளனா அழிவுகளை சிக்கிக்கொள்ள வேண்டும், கண்ணிகளை மாட்டிக்கொள்ள வேண்டும், ஆபத்திலே சிக்கிக்கொள்ள வேண்டும். தப்பிப்பார் யாரும் இருக்க போறதில்லை. நீதிமொழி 1 அதிகாரத்தின் முந்தின பகுதியில் வாசிக்கிறோம். நான் கூப்பிட்டு நீ கேட்கல, ஆகவே உமக்கு ஆபத்து காலம் வரும்பொழுது நான் ஆகடியம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலையில் அப்படிப்பட்ட நிலைமையில் எனக்கு செவி கொடுக்கிறவனோ அவன் மீக்கிரம் என்று வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள், அவரை ஆராதிக்கிறவர்கள், அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறவர்கள், இந்த வரப்போற நாட்டில் அவரைத்தான் தேவன் தப்பு வைக்க போகிறார். ஹல்லேலூயா. எல்லா அழிவுகளுக்கும், பட்டயங்களுக்கும், எல்லா பிசாசின் கண்ணிகளுக்கும், கொள்ளை நோய்களுக்கும் கர்த்தர் வெளியே பாதுகாக்கிறார். 1 சாமுவேல் 22 அதிகாரம் 49 வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லி 2 வார்த்தை சொல்லி முடிக்க ஒரு முறை வாசிப்போம். 1 சாமுவேல் 22:49. ம் 22. ம் ம் கொடுமையான மனுஷனுக்கு என்ன செய்கிறீங்க? தப்பு வைக்கிறீர். கொடுமையான மனுஷனுக்கு தப்பு வைக்கிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில கொடுமையான மனுஷனுடைய காரியங்களை தப்பு வைக்கிற ஆண்டவர். கொடுமையான மனிதர்கள், கொடுமை செய்கிறவர்கள் உலகத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் விலைக்கு நம்மை தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாம் கவனிங்க. அவரே தப்பு, ராஜா தப்பு வைக்க முயற்சித்தான், ஃபெயிலியர். மனிதனால் முடியாது. செப்பனியாவின் புத்தகம் 1 அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்க. செப்பனியாவின் புத்தகம் 1 அதிகாரம் 8 வசனம். ம் ம் இல்லை சாரி, வசனம் 1:18. கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்கள் என்ன செய்யாது. நல்லா கவனிங்க. மனிதன் ராஜா தப்பு வைக்க முயற்சி பண்ணா அவனால் என்ன செய்யலை, முடியலை. இங்கே சொல்லப்படுகிறது அவருடைய பொண்ணு வெள்ளி ஒன்று என்ன செய்யாது, தப்பு வைக்காது. பண அவசியம், பொருள் அவசியம். அது நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் மாத்திரம் இருக்க வேண்டும். அவரே தப்பு வைக்கிறவர். அதுதான் ராஜா சொல்கிறான், ஒன்று தப்பு வைக்காது, அவரே தானியேலின் சிங்கங்களின் வாய்க்கு தப்பு வைத்த அவரே தப்பு வைக்கிறவர். அவரே, there's nobody else, வேற ஒருவரும் இல்லை. அவரே, அவரே தப்பு வைக்கிறவர். அவர்தான் தப்பு வைக்கிற ஆண்டவர். அவரை நம்பிக்கொள்ளும். எப்படி அவர் தப்பி வைக்கிறார் என்பதை ஒரு வார்த்தையை சொல்லி நாம் முடிக்கணும். தாவீதின் வாழ்க்கையிலே அதிகமாய் அவனை தப்புவித்த ஆண்டவர், அவனை தப்புவித்த ஆண்டவர். நம்முடைய வழிகள் அல்ல, நான் சொன்னேன், நம்முடைய வழிப்படி அவர் தப்புவிக்கிறது அல்ல. தாவீதின் வாழ்க்கையிலே அவன் சவுலினால் விரட்டப்பட்டு காடுகளிலேயும் குகைகளிலேயும்
வாழ்ந்த ஒரு சூழ்நிலை. அதில் ஒரு சம்பவத்தை எப்படி ஆண்டவர் அவனை தப்புவித்தார் என்பதை குறித்து 1 சாமுவேல் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தில் நான் சொல்லும்படி விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மளை அப்படி தான் தப்புவிக்க விரும்புகிறார். 1 சாமுவேல் 23 25 சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கன்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்திரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்திரத்திலே தாவீதை என்ன செய்யப்ப பின்தொடர்ந்து. தெரியும், தாவீது எங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கே பின்தொடர்ந்து போகிறான். 26ஆம் வசனத்தில் சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது, நல்லா கவனிங்க, எல்லாருமே சிக்கல மாட்டுன்னு விரும்புறதில்லை, எல்லாருமே தப்பி போது என்ன செய்யறோம், தீவிரிக்கிறோம். தாவீதும் இப்ப சவுலின் கைக்கு தப்பி போக அவன் தீவிரிக்கிறான், முயற்சி பண்ணுகிறான். ஆனா என்ன ஆகுது, இப்ப அவன் மனுஷரும் தீவிரித்த தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர் என்ன செய்தார்கள், வளைந்து கொண்டார்கள். இவன் பிரயாசப்படுறான், எப்படியாவது சிக்கல் வெளியே வந்து முனைய செய்கிறான். ஐயோ நான் மாட்டி கொண்டேனே, எப்படியாவது வெளியே வர வேண்டும் என்று யோசிக்கிறான். அதான் சொன்னான், கண்ணி தெரித்தது கர்த்தர் என்ன தப்புவிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவரே மாட்டிட்டான். தாவீது கர்த்தரை நோக்கி, கர்த்தரை இடவிடாமல் ஆராதிக்கிற ஒரு மனுஷன், தேவனால் அதிகமாய் நெருக்கமுள்ள ஒரு மனிதன், தேவனை அதிகமாய் பற்றி கொண்ட ஒரு மனிதன். கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? 27ஆம் வசனத்தில் அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுடத்தில் வந்து, நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்த தேசத்தின் படையெடுத்து செய்தார்கள். எல்லாம் கவனிங்க, இந்த ஆள் மாத்திரம் வந்து சொல்லலைன்னா அன்னைக்கு தாவீது அவுட்டு. தாவீது என்னங்க அவுட்டு, ஏன் சுத்திட்டாங்க ஃபுல்லா. தாவீது தப்பிப்போ பிரயாசம் பண்ணுகிறான், வேறு வழி இல்லை, எங்கேயுமே போக முடியாது, எல்லாம் சுற்றி இருக்கிறார்கள். நினைக்கிறேன் ஓத்தாசை ஒரு பதவிக்கிறாய் கண்களே, ஆண்டவரே நீரே தப்புவிக்கிறான்னு சொல்லியிருப்பான். நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல, நம்முடைய வழிகளை பார்த்திலும் அவருடைய வழிகள் நினைவுகளாம் மேலானவைகள். அந்த தப்பு அப்படி சூழ்ந்து தாவீதை நெருக்கி அவனுக்கு சேதத்தை உண்டாக்க போற நேரத்தில் சொல்லலாம், ஐயா பெலிஸ்த தேசத்தை நினைச்சாங்க படையெடுக்கணும், சவுல் பிற போயிட்டான், தாவீது தப்பித்து விட்டான். ஹல்லேலூயா. யார் தப்பிக்க போனது? கர்த்தரே. கர்த்தரே. வேதத்தை வாசிக்கிறோம், தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதில் உள்ள அரணிப்பான இடங்களை என்ன செய்தான், தங்கினான். நாம் தப்பிக்க தீவிரிக்கக்கூடிய நாட்கள் வரலாம். அருமையானவர்களே, நாம் கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தரோடு நெருக்கமாக வச்சிருப்போமானா கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை அனுப்பி நம்மை அதிலிருந்து தப்பிக்க முடியாய் வழியை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை தேடலை, கர்த்தரை ஆராதிக்கலை, கர்த்தரோடு கூட இல்லை, கர்த்தருக்குள்ள காரியத்தை முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொன்னா ரொம்ப கஷ்டமான காலங்கள் வேண்டாது. ஸோ இந்த கடைசி நாட்களில் ஆபத்தின் மேல் ஆபத்து, பலவிதமான கன்னிகள், பலவிதமான சூழ்நிலை மாற்றங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆராதித்து தேவனை உண்மையாய் பற்றி கொள்வோமானால் அவரே தப்புவிக்கிற ஆண்டவர், அவரே ஆபத்தில் கூட இருந்து நம்மை தப்புவிக்கிறவர், அவரே பட்டைகளுக்கு நம்மை தப்புவிக்கிறவர், பொல்லாப்புக்கெல்லாம் தப்புவிப்பார். தானியேலை சிங்கங்களின் கைக்கு சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்தவர், சாத்ராக் மேஷாக் அக்கினியின் உக்கிரத்திலிருந்து தப்புவித்த ஆண்டவர், பவுலுடைய வாழ்க்கையிலே மரணத்துக்கு எதுவாக ஏற்பட்ட எல்லா சேதத்தில் தப்புவித்த ஆண்டவர், அவர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். இன்னைக்கு ஒரு மாறாதவர், பட்சவாதம் இல்லாதவர். நான் என்னவளை போல இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிப்போமானால், தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்வோமானால், தேவனுடைய வழியை நடப்போமானால், தேவனுக்கு பிரியமானதை செய்வோமானால் என்னை அவர்கள் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் நினைச்சு வராங்க தப்புவிப்பார். எப்படி தப்புவிப்பான்னு தெரியாது,
அவருடைய மெத்த நமக்கு தெரியாது. சொல்ல தானியேல் ஆண்டவர் சிங்கத்தை வாயை கட்டிட்டார், அவ்வளவுதான், ஒன்றும் செய்யலை. அக்கினிக்குள்ளே போனார்கள், அக்கினியோட சேதப்படுத்தவில்லை. தாவீதை சவுல் சூழ்ந்து கொண்டான், ஆண்டவர் வேற செய்தி அவனுடைய நாட்டுக்கு போக முடியா பண்ணார். ஸோ நம்மை சூழ்ந்திருக்கிற காரியத்தில் ஆண்டவர் எப்படி தப்பிப்பான்னு தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், அவர் எந்த சூழ்நிலையும் அவரால் தப்புவிக்க முடியும். ஹல்லேலூயா. காரணம் மரித்தோரை எழுப்புகிற தேவன். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாலும் சரி, கடந்த கால பிரச்சனையாலும் சரி, எத்தனை வருஷ பிரச்சனையாலும் சரி, வீட்டில் இருந்த பிரச்சனையாலும் சரி, கையை விட்டு நிலை எந்த காரியமானாலும் சரி, அவரால் கூடாத காரியம் இல்லை. அந்த ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளும், அவர் நெருங்கும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அவர் தப்பு வைக்கிற இந்த காலவெளியிலே தப்பு வைக்கிறவர் அவரே. அவரே தப்பு வைக்கிற வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் எழுதப்படட்டும். அவரே நோக்கி பார்ப்போம், அவரை ட்ரஸ்ட் பண்ணுவோம், அவரை விசுவாசிப்போம், இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிப்போம். ஒரு நெருக்கமான உறவை நமக்கும் தேவனுக்கு இடையிலே வைத்துக் கொள்வோம். அப்பொழுது நம்மளும் சொல்லுவோம், கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். ஹல்லேலூயா. தெரியும், அதை நம்ம கண்கூடா பார்க்க போகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறோம். எப்போ நாம் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கும் பொழுது. அப்படி இல்லைன்னா ரொம்ப கடினமான காலங்கள் உலகத்தை உண்டாகி கொண்டிருக்கிறது. நமக்கு போயிடும். தொடர்ந்து கர்த்தரை பற்றி கொள்வோம். கர்த்தரை மேல் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவரே நம்மை தப்புவித்த தேவன், தப்புவிக்கிறவர், இன்னும் தப்புவிப்பார். கடந்த காலங்கள் எல்லாமே தப்புவித்தார், இப்பையும் தப்புவிக்கிறாரு, இனியும் தப்புவிப்பார். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரித்தோரை எழுப்புகிற தேவன், சாதாரண தேவன் இல்லை, மரித்தோரை எழுப்புகிற தேவன். அவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிற தேவன், அவரால் தப்புவிக்க முடியும். மரணத்திலிருந்தே தப்புவிக்க முடியும் கர்த்தர் செய்தார். ஒரு பெரிய அனுபவத்தை நான் பார்க்குறோம். எனக்கு உங்களை ஆண்டவர் தப்புவிக்கிறேன்னு சொல்லும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம். இனி அவர் தப்புவிப்பார். நமக்கு உன்னாலக்குள்ள காலங்கள் எப்படின்னு தெரியாது. அலுவலகத்தில், வேலை ஸ்தலத்தில், வீட்டில், பல இடங்கள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவனை தப்புவிக்கிற கர்த்தர் இந்த காலவெளியிலே அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ளும், அவரே நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரை தேடுறது விளையாட்டான காரியம் இல்லை. ஏதோ ஆராதிக்கு வர்றது ஏதோ பொழுதுபோக்கா இல்லை, ஏதோ வந்துட்டு சடங்காச்சமான போல இல்லை. இடைவிடாமல் ஆராதிக்கிற, இடைவிடாமல் ஆராதிக்கிற, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். யோசிப்பார். ஆண்டவர் நமக்கு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வோம். ஆபத்தில் போய் கூப்பிடுறதில்லை. நீங்கள் ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்தி கொண்டோமானா நமக்கு தெரியாது வருங்காலத்தில் என்னென்ன எப்படி இருக்குன்னு தெரியாது, நமக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. நம்ம இப்போ ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து அவரை உண்மையாக பின்பற்றுவோமானா எத்தனை காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். கோலியாத் போன்ற காரியங்கள் வந்தாலும் அவர் நம்மை தப்புவிப்பார். அவை அவரோடு நெருக்கமான உறவை வைத்துக் கொள்வோம். தானியேலை போல, ஷாத்ரக் மேஷாக்கை போல, தாவீதை போல. ராஜா தப்புவிக்க முயற்சி பண்ணான், தானியேல் தப்புவிக்க முடியாது, தான் தீவிரித்தான், முடியல முடியல முடியல. கர்த்தரே வழி உண்டாக்கினார். அவரே தப்புவிக்கிற ஆண்டவர். இந்த ஆண்டவர் ஆராதிப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த ஆண்டவரை தெய்வமாய் கொண்டிருப்பது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். இந்த ஆண்டவர் நன்றியான வாழ வேணும். கடந்த நாட்டில் எத்தனையோ தீமையில் தப்புவித்தார் அல்லவா? நாட்டில் எத்தனையோ காரணம் தப்புவித்திருக்கிறாரே. ஒரு நிமிஷம் தான், கண்மூடி முடிக்கும் போது தான் எத்தனை ஆபத்துக்கள், விபத்துக்கிழமை கடந்து சென்றது கண்கூடாய் பார்த்தோம். அந்த ஆண்டவர் நன்றி உள்ளவளாக இருக்க வேணும், அவருக்காய் வாழ வேணும். அதுதான் கர்த்தர் பார்க்கிறார். தவறு இருப்போம் அந்த காலவெளியில். ஆண்டவரே உதவி செய்யப்பா, நான் தவறு இருக்கிற நன்றியாய் வாழ தவறு இருக்கிறேன். இன்னுமே பற்றிக்கொள்ள, உண்மையாக ஆராதிக்க, நெருக்கமான உறவை வைத்துக்கொள்ள நான் தவறு இருக்கிற ஆண்டவரை மன்னிங்க. நீ தப்பு வைக்கிற தேவன் என்பதை அறிந்து கொண்டப்பா. அந்த நிச்சயம் எனக்குள்ள இருக்கட்டும், அந்த விசுவாசம் இருக்கட்டும். இன்னும் தொடர்ந்து வரப்போகிற நாட்டில் நீரே என்னை தப்பு வைக்கிறவரப்பா. என் வெள்ளி பொண்ணு எது இல்லை, எனக்காக பரிந்து பேசுகிற மனிதர்களால் தப்பு வைக்க முடியாது, உம்மால் மாத்திரம்தான் முடியும். ஆண்டவரே உண்மை நான் பற்றிக்கொள்ள முடியாது, தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாருக்கும் கர்த்தரை சொத்தை மையப்படுத்துவோமா? எல்லா சோத்திரமா எல்லா ஜோமனும் ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே இன்னும் அதிகமாக நெருங்குங்கப்பா,
உம்மை அதிகமாய் பற்றிக்கொள்ளும் ஆண்டவரே. அதிகமாய் ஜெபிப்போம்ப்பா. ஹல்லேலூயா. ஓரா பலா கதா ராமா ஷபரா பலா கதா ராமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே, என்னையோன்புனே என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே, என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே, எத்தனை அன்பு நீ என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே. நெறிந்து போன இந்த நாணலை என்னும் முறியாதவர், மங்கி எரியும் இந்த திரியையும் என்னும் அறியாதவர், போன இந்த நாணலை என்னும் முறியாதவர், மங்கி எரியும் இந்த திரியையும் என்னும் அணையாதவர், என்னை தப்புவித்து எல்லாம் சொல்ல மாட்டவரே, என்னை ஏந்திடும் தெய்வமே, எத்தனை அன்பு நீ என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே, என்னை தப்புவித்து என்னை ஏந்திடும் தெய்வமே, எத்தனை அன்பு நீ என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே. அப்படியே நம்மை தப்பித்து ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கு